வணக்கம் வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நான் என்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு கடினமான சூழ்நிலையிலிருந்து எப்படி கடந்து வந்தேன் என்பதை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். வணக்கம். அனைவருக்கும் எல்லாருமே வாழ்க்கையில் நிறைய கடினமான சூழ்நிலைகளை கடந்து கடினமான சூழ்நிலையில் அந்த கடினமான சூழ்நிலைகளை கடக்க முடியாமல் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். தங்களை தாங்களே எல்லாருமே வாழ்க்கையில் நிறைய கடினமான சூழ்நிலைகளை கடந்து சூழ்நிலையை சந்தித்தேன். சிலர் அந்த கடினமான சூழ்நிலைகளை கடக்க முடியாமல் இந்த வீடியோவில் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். இழந்து விடுகிறார்கள். அந்த கடினமான சூழ்நிலையை கடக்க ஒரு சூழ்நிலையை சந்தித்தேன். அதிலிருந்து அதை நாம் தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினால் எவ்வளவு பெரிய பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். கடக்க எனக்கு அது வேறு இல்லைங்க. அதையும் அதிகாலை தினசரி வாழ்க்கையில் பயன்படுத்தினால் அதிகாலை பிரார்த்தனை என்று சொல்லலாம் என்பதையும் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள சொல்லலாம். அந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் செய்து பார்த்தாலே போதும். வணக்கம் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கும் அதிகாலை பிரார்த்தனை என்று சொல்லலாம். அதிசயமாக இருக்கும். மிட்நைட் பிரார்த்தனை என்று சொல்லலாம். விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு மட்டும் நீங்கள் செய்து பார்த்தாலே போதும். மிராக்கிள் என்று சொல்வார்கள் அல்லவா, நடக்கும் அந்த மாதிரி ஒரு அனுபவமாக அதிசயமாக இருக்கும். நான் அதை என் வார்த்தைகளால் விவரித்து சொல்ல முடியாத அளவுக்கு விரிவாக மாற்றமாக இருக்கும். உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன் என்று சொல்வார்கள் அல்லவா, ஆனால் இதை அந்த மாதிரி ஒரு அனுபவமாக கொஞ்சம் கஷ்டமாகத்தான் இருக்கும். அதை என் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறேன். ஒரு வாரம் பழகி கொண்டீர்கள் என்றால் அதை தொடர்ந்து செய்வது மிகவும் எளிதாகிவிடும். ஆனால் இதை ஆரம்பத்தில் கடைபிடிப்பது தொடர்ந்து கஷ்டமாகத்தான் இருக்கும். ஆனால் நீங்கள் முதலில் ஒரு வாரம் பழகிக் கொண்டீர்கள் என்றால் அதை தொடர்ந்து செய்வது மிகவும் எளிதாகிவிடும். இறைவனை வேண்டிக் கொள்ளலாம். மாற்றமும் நான் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டே இருக்கும். அதிகாலை 3:30 மணிக்கு எழுந்து பைபிளில் உள்ள சங்கீதம் 91 எடுத்துக்கொண்டு உங்கள் முதல் வசனத்திலிருந்து 14 வசனங்கள் வரை நான் அப்படித்தான் செய்து வந்தேன். அதிகாலை 3:30 மணிக்கு இறைவனுக்கு பைபிளில் உள்ள சங்கீதம் 91 எடுத்துக்கொண்டு வழக்கம் முதல் வசனத்திலிருந்து தினசரி வேலைகளை தொடங்குவேன். 7 முறை வாசிப்பேன். இதை நான் தொடர்ந்து செய்து வந்த போது சின்னதாக இறைவனுக்கு நான் கடக்கவே முடியாது என்று நினைத்த ஒரு கடினமான சூழ்நிலை போல எழுந்து என்னுடைய தினசரி வேலைகளை தொடங்குவேன். அதற்காக நான் தனியாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. என் வாழ்க்கையில் நான் கடக்கவே முடியாது என்று நினைத்த ஒரு கடினமான சூழ்நிலையை அதிசயமாக எளிதாக கடந்து வந்துவிட்டேன் தோன்றியது. அதற்காக நான் தனியாக எந்த முயற்சியும் எடுக்கவில்லை. தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறேன். அந்த மாற்றம் தானாகவே நடந்தது. இதை பற்றி சொல்வதற்கான பெரிய அதிசயம் என்றால், அதாவது நிச்சயமாக யாரோ ஒருவராவது அதிலிருந்து கடக்க முடியாது என்று இதை தொடர்ந்து செய்து கொண்டே வருகிறேன். ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இதை பற்றி சொல்வதற்கான காரணம் என்னவென்றால், தவித்துக் கொண்டிருக்கலாம். யாரோ ஒருவராவது இதை கடக்க முடியாது என்று நினைத்தால் தான் மிகவும் கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் இருக்கலாம். இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் தவித்துக் கொண்டிருக்கலாம். நீங்கள் கண்டிப்பாக அந்த சூழ்நிலையிலிருந்து என்று எண்ணத்தால் தான் இதை இந்த வீடியோவில் பகிர்கிறேன். 91 இதை கண்டிப்பாக செய்து பாருங்கள் சொல்கிறேன் என்றால், வாழ்க்கையில் ஆண்டவர் இந்த பூமியை 7 நாட்களில் படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. அந்த 7வது நாளில் சங்கீதம் முழுமையடைந்தது. 7 முறை சொல்ல வேண்டும் என்று சொல்கிறேன் என்றால், வேண்டுகோள்கள் இருந்தாலும் அதை 7 நாட்களில் படைத்தார் என்று சொல்லப்படுகிறது. கண்டிப்பாக அந்த 7வது நாளில் படைப்பு முழுமையடைந்தது. எனக்கு ஒரு பாதிரியார் கூறினார். நமக்கு எந்த விதமான வேண்டுகோள்கள் இருந்தாலும் அதை 7 முறை சொல்லி பார்த்தேன் என்று கூட சொல்லலாம். கண்டிப்பாக உருவாகுமாகவே அதில் மாற்றம் நடந்தது. இதை எனக்கு ஒரு பாதிரியார் கூறினார். செய்து பார்த்தால் நான் கடைபிடித்து செய்து பார்த்தேன். கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் உருவாகும் என்று கூட சொல்லலாம். அந்த சங்கீதம் 91 வசனங்களை மாற்றம் நடந்ததாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். 7 முறை செய்து பார்த்தால் அனுபவத்தை உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நல்ல மாற்றம் கடைபிடித்து செய்து பார்த்து அந்த சங்கீதத்தை 91 வசனங்களை வரி வரியாக உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். என்னுடைய அனுபவத்தையும் உங்களோடு 91 வசனங்கள் ஒவ்வொரு வரியாக இதை கடைபிடித்து செய்து பார்த்து உங்கள் அனுபவத்தை எனக்கு காமெண்ட் செய்து சொல்லுங்கள். நிழலில் தங்குவான். வணக்கம். நான் கர்த்தரை நோக்கி சங்கீதம் 91 வசனங்கள் ஒவ்வொரு வரியாக நான் நம்பியிருக்கிறவர் மறை சொல்லுவேன். சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான். நான் கர்த்தரை நோக்கி நீர் என் அடைக்கலம். அவர் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். நான் நம்பியிருக்கிறவர் என்று அடைக்கலம் புகுவாய். அவர் உன்னை வேடனுடைய கண்ணுக்கு பரிசையும் கேடகமுமாகும் தப்புவிப்பார். இரவின் பயத்தில் தமது சிறகுகளாலே உன்னை மூடுவார். பயப்பட மாட்டாய். இறக்கைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். கொள்ளை நோய்க்கும் அவருடைய சக்தியும் அழிக்கும் பரிசையும் பயப்பட மாட்டாய். உன் பக்கத்தில் 1000 பேர் விழுந்தாலும் பறக்கும் உன் வலப்பக்கத்தில் பயப்பட மாட்டாய். பேர் விழுந்தாலும் இருளில் உன்னை அணுகாது. நோய்க்கும் நீ உன் கண்களால் அழிவிற்கும் பயப்பட மாட்டாய். காண்பாய். உன் பக்கத்தில் 1000 பேர் அடைக்கலமாகவும் உன் வலப்பக்கத்தில் 10,000 பேர் கொண்டதினால் அணுகாது. தீமை உன்னை தாக்காது. உன் கண்களால் பார்த்து துன்மார்க்கரின் பலனை காணுகாது.
நீ கர்த்தரை உன் அடைக்கலமாகவும் உன்னை பற்றிதமானவரை உன் வாசஸ்தலமாகவும் எல்லாம் உன்னை காக்க செய்வார். உன்னை தாக்காது. உன் பாதம் கல்லில் மோதாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் தூக்கிக் கொள்வார்கள். தமது தூதர்களுக்கு நீ சிங்கத்தையும் நாளையும் மிதிப்பாய். உன் வழிகளில் எல்லாம் உன்னை காக்க செய்வார். தகர்த்து விடுவாய். பாதம் கல்லில் மோதாதபடி அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் தூக்கிக் கொள்வார்கள். என் நாமத்தை அழிந்ததால் அவனையும் உயர்த்துவேன். மிதிப்பாய். அவன் என்னை அழைப்பான். நான் அவனுக்கு பதிலளிப்பேன். விடுவாய். அவன் என்னை நான் அவனோடால் இருப்பேன். நான் அவனை விடுவித்து கௌரவிப்பேன். என் நாமத்தை அழிந்ததால் அவனை திருப்திப்படுத்தி அவன் என்னை அழைப்பான். அவனுக்கு நான் அவனுக்கு பதிலளிப்பேன். நன்றி. அவன் துன்னத்தில் நான் அவனுடன் இருப்பேன். அவனை விடுவித்து கௌரவிப்பேன். நீண்ட ஆயுளால் அவனை திருப்திப்படுத்தி என் இரட்சிப்பை அவனுக்கு காண்பிப்பேன். நன்றி. வணக்கம்.